வணக்கம். 100 வயதை கடந்து வாழக்கூடிய 1,00,000 பேர்கள். பொதுவா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில 100 வயது வரை இருப்பது அப்படிங்கிறது ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் இருக்கு. அ மக்களோட மனநிலையும் 50 வயத தாண்டுறதே இப்ப பெரிய விஷயம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துக்கு வந்தாச்சு. நெறையா நோய்கள், விபத்துக்கள் இப்படி பல்வேறு காரணங்களால மரணங்கள் நிகழ்ந்து, மனிதனோட வாழ்நாள் அப்படிங்கிறது வந்து குறைவா தான் இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல. இதுல எங்க நாங்க 100 வயசு வரை வாழ்றது? இதுல தவறான உணவு பழக்கவழக்கம், போதை, மது, பொல்யூஷன் புகை இந்த மாதிரியான இயற்கை சூழல் பாதிப்புனாலேயும் ஏற்படக்கூடிய நெறையா நோய்கள். ஸோ இந்த காரணங்களாலலாம் இப்போ வந்து ஒருத்தர் வந்து 50 வயது, 60 வயத கடந்து போறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. முன்னொரு காலத்துல அ இன்னும் இந்த பழைய தலைமுறைகள், பெரிய ஆட்கள்லாம் அவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு, அவங்க உடல் உழைப்பு, ஸோ அத பொறுத்து கொஞ்சம் நல்லா இருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய தலைமுறை, இதுக்கு பின்னாடி வரக்கூடிய தலைமுறைலாம் உடல் உழைப்பு குறைவா இருக்கு. அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வந்து வளர்ந்துருச்சு. உணவு பழக்கம், ஸோ துரித உணவுகள் அதிகமா எடுக்க ஆரம்பிச்சுட்டோம். ஆ நம்மளுடைய பாரம்பரிய விஷயங்கள்லாம் செய்யாம என்ன பண்றோம், அதிலிருந்து வெளியில வந்துட்டோம். இயற்கையான விஷயங்கள்ல இருந்து ஃபுல்லா வெளியில வந்துட்டோம். ஸோ இதனாலலாம் நிறையா நோய்வாய்ப்பட்டு என்ன பண்றோம், இன்னைக்கு 50 வயச தாண்டுறது ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல உலகத்திலேயே அதிக வயது அதிகமானவங்க இருக்க நாடு ஜப்பான். இந்த ஜப்பான்ல வந்து ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் மாதம் அந்த முதல்ல வந்து முதியோர் தினம் வந்து கொண்டாடுவாங்க. அதுல இந்த வருடம் அவங்க ஜப்பான்ல 100 வயதை கடந்தவர்கள், 100 வயதை தாண்டினவங்க கணக்கெடுத்து பார்த்தா சுமார் 1,00,000 பேர் இருக்கிறாங்க அவங்க நாட்டுல அப்படின்னு சொல்லி அவங்களோட புள்ளி விவரம் வந்து சொல்லுது. இந்த 100 வயசை கடந்தவங்க, ரொம்ப வயது முதிர்ந்தவங்களுக்கு அந்த நாட்டோட பிரதமர்ட்ட இருந்து கடிதம், பாராட்டு பரிசுலாம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு வருடமும் குடுக்குறாங்க. ஸோ அந்த அடிப்படையில இப்போ 1,00,000 பேர் இருக்கிறாங்க எங்க நாட்டுல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி, எப்படி இவங்களோட அந்த ஆயுள் காலம் 100 வயது வரை இருக்கு அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கும்போது, அவங்க அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொதுவா ஒரு சீரான உணவு, ரொம்ப அதிகமான உணவு எடுக்காம, சீரான உணவு எடுக்குறாங்க. துரித உணவுகள் வந்து தவிர்த்துடுறாங்க. அவங்களோட உணவுல அதிகமா மீன் வந்து அதிகமா சாப்பிடுறாங்க. அதே மாரி எப்போதுமே பாசிட்டிவா திங்க் பண்றாங்க. போட்டி, பொறாமை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்ககிட்ட இருக்காது. எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்றாங்க. குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா, உடற்பயிற்சி. ஸோ அவங்க கலாச்சாரத்துல இருக்கக்கூடிய, அவங்களுக்கு தெரிஞ்ச உடற்பயிற்சிய எவ்வளோ வயது ஆனாலும் அந்த பயிற்சிய வந்து தொடர்ச்சியா வந்து அவங்க செஞ்சுட்டே இருக்காங்க. அதே மாரி கொஞ்சம் மனதுக்கு சந்தோஷம் தரக்கூடிய பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில வந்து அதிகமா வந்து பங்கேற்கிறாங்க. ஸோ பொழுதுபோக்கு நிகழ்ச்சி அப்படிங்கும்போது, மது அருந்திட்டு கூத்தடிக்கிறது அந்த மாரி இல்லாம, அவங்க பாரம்பரிய அ விஷயங்கள்லாம் என்ன இருக்கோ, அதுல வந்து என்ன பண்றாங்க, பொழுதுபோக்க மகிழ்ச்சியா வந்து கழிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான வாழ்க்கை முறையினாலே அவங்க வந்து ஆயுள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல வந்து 100க்கு ஆ ஒரு 80% பார்த்தீங்கன்னா, பெண்கள் தான் வந்து அதிகமா இருக்கிறாங்க. அந்த 1,00,000 பேர்ல பெண்கள் வந்து அதிகமா இருக்காங்க. ஆண்கள் கொஞ்சம் குறைவா தான் இருக்கான்னு சொல்லி, அவங்களுடைய விவரம் வந்து புள்ளி விவரம் வந்து சொல்லுது. ஸோ எப்படி பார்த்தாலும், பொதுவா ஒரு மனிதனோட ஆயுள் காலம்னு 120 வருஷம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முன்ன ஒரு காலத்துல சித்தர்கள் வந்து 200 வருஷம், 300 வருஷம்லாம் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். பட் பொதுவா ஒரு 120, சராசரியா 120 வருடம் வரைக்கும் ஒரு மனிதனால வாழ முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோதிடம் படிச்சவங்க அவங்கலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த 120 வருஷங்கிறது ஒரு தசா காலம். இந்த 120 வருஷம் தான் ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் அப்படிம்பாங்க. ஆனா இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல அந்த 120 வருஷம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்கு. அதுவும் நம்ம நாட்டுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இனி வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் 60 வயது, 70 வயதெல்லாம் தொடுறாங்கன்னா, அவங்களுக்கு விருது குடுக்கக்கூடிய ஒரு சூழல் கூட ஏற்படலாம். அந்த அளவுக்கு ஒரு சூழல் வந்து இப்போதைக்கு இருக்குது. பட் இருந்தாலும் ஜப்பான்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஆரோக்கியமா ஒரு 100 வயது வரைக்கும்
அவங்க வாழ்கிறாங்க. ஸோ இதே மாதிரி நாம் எப்படி அவங்கள மாதிரி அந்த ஆயுளை அதிகரிக்குது அப்படின்னு சொல்லி நாமளும் என்ன பண்ணணும், முயற்சி பண்ணணும். அதுக்கு நமக்கு வந்து ஒவ்வொரு நாட்டோட அரசும் வந்து அதுக்கு முழுமையாக வந்து ஒத்துழைக்கணும். அதுக்கான சூழலை வந்து ஒரு அரசு தான் வந்து என்ன செய்யணும், தன்னோட நாட்டில் வந்து ஏற்படுத்தணும். ஸோ இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்.